ஒரு காலத்தில் நம்ம மொத்த செலவு உற்பத்தியில் 15% போல் இருந்தால் 14-15% போல், அது 10% நம்மளோட சொந்த வருமானமும் 4-4.5% நம்மளுடைய வரி பணமும் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட்ஸும் அங்கேருந்து வர்றதாக இருந்தது. கரெக்டாக? இன்றைக்கி உற்பத்தியில் 2-2.25 தான் அவங்க கொடுக்குறது. நம்ம பட்ஜெட் இன்னும் 13-14 இருக்குது. நம்ம வருமானம் கொஞ்சம் சரிஞ்சிச்சு. அதனால்தான் நம்ம கடன் அதிகரிக்கிறது. பார்ட்லி பிகாஸ் தே ஆர் நாட் கிவிங் அஸ். ஸோ அடிப்படையாக நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் கொடுக்குற பணம் எங்கே போகுதுன்னா, நீங்கள் கொடுக்குறதே எங்கள் பட்ஜெட்டில் மிக குறுகிய அமௌண்ட் தான். மொத்த பட்ஜெட்டில் இப்போ யூபி எடுத்துக்கிட்டால் ஒன்றிய அரசாங்கம் பணம் வரலைன்னா யூபி நடக்காது. பீகார் எடுத்துக்கிட்டால் ₹1 பீகாருடைய முழு ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் செலவு பண்ணுறதுல 65 பைசாவோ 70 பைசாவோ ஒன்றிய அரசாங்கத்தால் வழங்கப்படுறது. நம்மளுக்கெல்லாம் 20 பைசா 25 பைசா. அப்போ அவங்களுடைய பங்கும் கம்மி, அது குறைஞ்சிக்கிட்டும் இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற மாநிலங்களில் அவங்களுடைய பங்கு மிகவும் அதிகம், அது அதிகரித்து கொண்டே இருக்குது. நான் கேட்குறேன், உண்மையிலேயே நான் திருப்பி கேட்கணுன்னா, அவங்கெல்லாம் ₹1 வரிப்பணம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ₹3-4 திருப்பி கொடுக்குறீங்க. நாங்கள் ₹1 வரிப்பணம் கொடுத்தா ஒரு காலத்தில் 50 பைசா வந்துச்சு, அப்புறம் 40 பைசா வந்துச்சு, அப்புறம் 30 பைசா வந்துச்சு, அப்புறம் 25. கொடுக்குற 25ஐயும் என்னென்னமோ கண்டிஷன் போட்டு, இது சிங்கிள் நோடில் ஏஜென்சி போட்டு, இது பண்ணு அது பண்ணி, பிரதமர் படத்தை விட்டு சான்ஸ்கிரிட் பேர் போடுன்னு எல்லாம் கண்டிஷன் போட்டு கொடுக்குறீங்க. அதுக்கு மேல் நாங்கள் கொடுத்த பணம் எங்கே போச்சுன்னா, நீங்கள் கொடுக்குறதே ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் தாண்டி 10 மடங்கு நாங்கள் செலவு பண்ணுறோம். அதில் எங்கேயோ தண்ணியில் கலந்து போச்சு, அவ்வளோதான். ஏங்க நான் மெட்ரோன்னு சொன்னேங்க, அதுக்கு மேலே கணக்கில் எழுதிட்டு போனால் அவங்க இன்கம் டேக்ஸை வச்சு ரேட் பண்ண சொல்லுங்க. என்னங்க விளையாடுறீங்க? கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போய் பணத்தை செக் போட்டு வீட்டு பணத்தை எடுத்து போடுங்க. நாங்களாம் வேட்பாளர் இல்லையா? காமிக்கிறோமா இல்லையா? நான் தான் சொல்கிறேன், 10 லட்சம் நீங்கள் பார்க்கக்கூடாது. உற்பத்தியில் எத்தனை சதவீதம்? கிட்டத்தட்ட நம்மளுடைய உற்பத்தி 2 மடங்கு ஆயிருக்கு. இப்போ 2021 இப்போது கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி நம்மளுடைய உற்பத்தி. ஜிஎஸ்டிபி எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கு. ஒன்லி ஸ்டேட் தட் க்ரூ டபுள் டிஜிட் லாஸ்ட் இயர். ஏன்னா உற்பத்தியை வளர்ச்சி பார்க்கும்போது ரியல்னு சொல்லுவோம். ரியல்னா என்ன அர்த்தம்? பணம் வீக்கத்தோடைய எஃபெக்டை எடுத்துட்டு. ஆனால் பட்ஜெட்டுக்கு பார்க்கும்போது ரூபாய் செலவை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் ஜிஎஸ்டியை நோஷனலில் தான் பார்ப்போம், நாமினல். அதாவது பண வீக்கத்தை உட்பட்டு. ஏன்னா செலவு பண்ணுறதும் இன்னும் ரூபாயில், வருமானம் வர்றதும் இன்னும் ரூபாயில், எல்லாமே இன்ஃப்ளேஷன் இன்க்ளூடு. அதனால் இன்க்ளூடட் இன்ஃப்ளேஷன் ஜிஎஸ்டிபி வெறும் 19-20 இருந்து கிட்டத்தட்ட 40 ஆயிடுச்சு. அப்போ கடன் அதிகரிச்சுன்னா கடன் உற்பத்தியில் சதவிகிதமாக மிகவும் சிறப்பிக்கவில்லை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மோசமாகவில்லை. மிகவும் மோசமானது 2014 2021 வரைக்கும். இப்போ தமிழ்நாடு வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2003 பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பிறகு 2014 வரைக்கும் தமிழ்நாடு நிதிநிலை சிறப்பாக இருந்தது. 12 ஆண்டு. அதிமுக திமுக அதிமுக என்னைக்கு சரியாக ஆரம்பிச்சதுன்னா, அந்த அம்மையார் பெங்களூரில் கன்விக்ஷன் ஆகி ஜெயிலுக்கு போன உடனே 2014 2021 வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வருவாய் பற்றாக்குறை அதிகம், நிதி பற்றாக்குறை அதிகம், சதவிகிதம் கடன் அதிகம், சதவிகிதம் வட்டி அதிகம். 21 நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2 ஆண்டு சிறப்பித்தோம் மிகவும். கடைசி 23 வருஷத்தில் 2 ஆண்டு மட்டும்தான் அந்த ட்ரெண்ட் மாறி இருக்கு. வருவாய் கணக்கிலையும் மொத்த நிதி கணக்கிலையும் குறைத்தோம் கடன் வாங்கினதை. அது இப்போ திருப்பி பழைய வழிக்கு போயிடுச்சுன்னா ரூபாய் கணக்கில் சரி, இது சதவிகிதம் கணக்கில் அதே இடத்தில் இருக்கிறது. ஏங்க நிதி அடிப்படையில் எல்லாமே நல்லா ஆட்சி செய்தாங்க 2003 2014 வரைக்கும். சும்மா அரசியல் பேசாதீங்க, நான் வெறும் கணக்கு பேசுறேன். சார், இன்கேஸ் இந்த ஃபண்ட்ஸ் வரலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் இட்ஸ் ஓன் கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதெல்லாம் என் லெவலில் எடுக்க முடியுமா? இல்லை என் லெவலில் எப்படி எடுப்பாங்க? அது முதலமைச்சர் முடிவு எடுப்பாங்க. ஏங்க வழக்கு போட போகிறேன், நீங்களும் திருப்பி சொன்னீங்கன்னா உங்கள் மேலே வழக்கும் போடுவேன். நான் மெனக்கட்ட சொல்லியிருக்கேன், நான் நினைத்ததெல்லாம் செய்ய முடியவில்லை. குடிதண்ணியை சீர்திருத்திட்டேன், எத்தனையோ பிரிட்ஜை கொண்டாந்துட்டேன், குடமுழுக்க அறிவிச்சிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வீரவசுந்தரா மண்டபத்துக்கு கல்லை கண்டுபிடிச்சி கொண்டாந்து 100 நல்லதை செஞ்சுட்டு
அரசாங்கத்தோடைய வேகம் கார்ப்பரேட்டில் இருந்தவன் என் ஆசைக்கு அளவுக்கு இல்லை. அரசாங்கத்தோட செயல்பாடு மிகவும் தாமதமாக இருக்காதனால் என்னால் கொடுத்த வாக்குறுதியான சாக்கடையை சீர்திருத்துறேன் என்றதை என்னால் செஞ்சு முடிக்கவில்லை, வெறும் திட்ட அறிக்கை தான் உருவாக்கியிருக்கேன்னு சொன்னதை போய் 19 ரூபா நான் எதுவும் சொல்ல. நான் இப்போ 10 வருஷமா நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், நான் வெள்ளத்தாளை கொடுத்துருக்கேன் வீடு வீடுக்கு. 10 வருஷம் செயல்பாடு அறிக்கை கொடுத்துருக்கேன்ல. எனக்கு நாக்கு இருக்குன்னா எல்லாருக்கும் இருக்குண்ணா. என்ன ஏதோ ஒன்று குப்பை போடுவோம், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்குவீங்களா?